திமுக ஆட்சமை, திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பேச்சின் உண்மை என்ன? பாஜக திமுக கூட்டணி அமைக்கிறதா பேசப்படுகிற செய்தி என்ன? திருமா மீது வைத்தறிச்சலில் இருக்கிறாரா வைகோ? பார்க்கலாம் இந்த காணொளியில். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. தாவேகா ஆட்சி அமைந்த உடனேயே இந்த ஆட்சி நீடிக்க கூடாது, இந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்னு திரு உதயநிதி அவர்கள் முயற்சி செய்ததாக எல்லாம் நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பேசுறதை நம்ம கவனிச்சோம். ஏன்னா இந்த ஆட்சி தொடரக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு அவங்க விரும்பியதாகவும், அதனால அதிமுக திமுக கூட்டணி அமைத்தாவது தாவேகா ஆட்சி அமைப்பதை தடுக்கணும் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் விரும்பினார் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பல அரசியல் ஆளுமைகள் எல்லாம் பேசுறதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அன்றைக்கு கூட திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டும், 6 மாத காலம் நாம் இந்த ஆட்சிக்கு நேரம் கொடுக்க வேண்டும், நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசினார் இல்லையா? அது எதற்கு அப்படின்றத இன்றைக்கு திமுக தரப்பு புரிய தொடங்கியிருக்கிறது. எப்படி ஆட்சி அமைத்து இன்றைக்கு ஒரு 60 நாளை எட்டி இருக்கிற இந்த நிலைமையில இந்த வாரம் மட்டுமே பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது. சரி, நாகர்கோவில்ல ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவலம், கொல்லப்பட்டிருக்கிறார். தாவேகா கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி லஞ்சம் வாங்கியதாக வந்த செய்தி. அதற்கு கடந்த வாரத்துல ஒரு அமைச்சரே பொது இடத்துல போதைப் பொருளை பயன்படுத்தினார் அப்படின்ற செய்தி. ரீல்ஸ் வரியில அமைச்சர் கீர்த்தனா என்ன பண்ணாங்க அப்படின்ற அந்த செய்தி, பூதாகரமான பல செய்திகளை இன்றைக்கு இந்த தாவேகா ஆட்சியில் நடப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இதைத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தால் இவர்களே தானாக வெளிவந்து விடுவார்கள், இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை உருவாகும், இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தன்னுடைய அரசியல் அனுபவத்தோடு திரு ஸ்டாலின் பேசியதை இன்றைக்கு அறிவாலயம் வட்டாரம் புரிந்திருக்கிறது. இந்த நிலையில இன்றும் 6 மாதத்துல திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசி வருவது கூட இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஸ்டாலின் 6 மாத காலம் இந்த ஆட்சிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாரே தவிர 6 மாதத்துல இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் எங்கேயும் பேசல. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து 6 மாதத்துல தாவேகா ஆட்சி இருக்காது, மீண்டும் திமுக ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி வருகிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுவது திமுக தலைமை விரும்புகிறதா? இது சரிதானா அப்படின்றத திமுக தலைமை கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியமான செய்தி. அந்த வகையில 6 மாதத்துல ஆட்சி மாற்றமே ஏற்பட்டு திமுக ஆட்சியே மீண்டும் வந்தாலும், ஸ்டாலினே முதலமைச்சராக வந்தாலும், துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் கூட அதை இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதுதான் பலருடைய கருத்து. இரண்டாவது, இன்றைக்கு தாவேகா ஆட்சி நடப்பதற்கு யாருடைய ஆதரவு தேவைப்படுகிறது? விசிகாவுடைய ஆதரவு தேவைப்படுகிறது, 2 கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு தேவைப்படுகிறது, காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு தேவைப்படுகிறது, ஒரு இஸ்லாமிய கட்சியான அந்த கட்சியுடைய ஆதரவும் தேவைப்படுகிறது. இதுல எங்க திரு வைகோவுடைய ஆதரவு தேவைப்படுகிறது? அப்ப வைகோவுடைய ஆதரவே தாவேகாவுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எண்ணிக்கையில கூட இவர்களுக்கு தேவையான எண்ணிக்கை கிடைத்து விட்டது, ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா திரு வைகோ அவர்கள் தனக்கு இந்த அமைச்சரவையில பங்கு கிடைக்கல, நாம் சோஃபா வாங்கியதாக சொல்லப்படுகிறது, அந்த சோஃபாவை எங்க திருப்பி கேட்டா நம்ம மாட்டிப்புமே. ஏன்னா சோஃபான்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, சோஃபால தான் பல சீட் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில வாங்கிய சோஃபாவுக்காவது நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக தாவேகா கூட்டணியில் பயணிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையே கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் திரு வைகோ அவர்கள். இத மற்றவர்கள் எல்லாம் வைகோவுடைய வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்றாங்க. வைகோவுக்கு வயசாயிடுச்சு, ஆனா வைத்தறிச்சல் இன்னும் அடங்கல. அதன் காரணமாக தாவேகா கூட்டணியில் பயணிக்கக்கூடிய விசிகாவை வைகோ கடிக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டையும் சமூக வலைத்தளங்களையும் பலரும் பேசுறத கேட்க முடிகிறது. எப்படியாவது முயற்சி செய்து விசிகாவை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். இப்ப விசிகா அமைச்சரவையில் இடம் வந்திருக்கு,
இல்லையா? தாவேக்கா அமைச்சரவையில் விசிகாவுடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க. இதை திமுக விரும்புகிறதா அதிமுக விரும்புகிறதா என்பது கவலை அல்ல. அண்ணன் திருமாவளவர்கள் பார்க்க வேண்டியது வைகோ இதை விரும்புகிறாரா? வைகோ எவ்வளவு கோபமாக இருக்கிறார், வைகோ எவ்வளவு காண்டாக இருக்கிறார், வைகோவுக்கு உங்கள் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அப்படின்றத அண்ணன் திருமா கண்டுபிடித்து கொண்டால் இந்த கூட்டணிக்கு நல்லது. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் வைகோவை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய இன்னொரு கருத்தும் கூட சமூக வலைத்தளங்களில் வரதை பார்க்க முடியும். மூன்றாவது முக்கிய செய்தி, தற்போது வரை தாவேக்காவுடைய அமைச்சர்களை பேசுவது அதிமுக திமுக கூட்டணி அமைக்கிறார்கள், அதிமுக திமுக பாஜக கூட்டணி அமைக்கிறது அப்படியெல்லாம் பேசுறாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம இனிவரும் காலங்கள்ல பார்க்கலாம். ஆனால் தொடர்ந்து பேசுவது என்னமோ பளிச்சிடுமோன்ற ஒரு எண்ணம் கூட இப்போது தோண்டி இருக்கிறது. குறிப்பாக அடுத்து தொடங்க இருக்கிற நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் 3 முக்கிய மசோதாக்களை பற்றி இப்போது பேச தொடங்கி இருக்கிறார்கள். ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய இடம் அது. ஒன்று தொகுதி மறுசீரமைப்பு, இரண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், மூன்றாவது பொது சிவில் சட்டம். ஆக பாஜகவுடைய 3 முக்கிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அறுதி பெரும்பான்மை 3/2 பங்கு ஆதரவு வேண்டும் என்ற நிலையில திமுகவுடைய ஆதரவை பெறுவதற்கு பாஜக பேச்சுவார்த்தை நடத்துகிறது, முயற்சி செய்கிறது. மேலும் திமுகவும் முரண்டு பிடிக்காம நாங்க மாநில சுயாட்சி மாநில உரிமையில நாங்கள் தனித்து நின்று களமாடுவோம், காங்கிரஸோடு கூட்டணி அமைக்கவே மாட்டோம் ஒருபோதும், குறிப்பாக காங்கிரஸ் உடைய போராட்டங்கள்ல பங்கெடுக்க மாட்டோம், காங்கிரஸ் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கணும் மீட்டிங்க்கு வாங்கினாலும் நாங்க போக மாட்டோம், காங்கிரஸே வேண்டாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவெடுத்து விட்டது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப இந்த மசோதாக்களுக்கு திமுகவுடைய ஆதரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 மசோதாக்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் குறிப்பிட்ட ஒரு மசோதாக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுக ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சிலர் பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு டிக் அடிச்சிருக்காங்க பாஜகவோடு இவர்கள் இந்த காலகட்டத்தில் பயணிப்பதற்கு. இது தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா, தேர்தல் கூட்டணி வரை அமையுமா அப்படின்றதல்ல. ஆனால் தற்போது திமுக ஒரு சுமூகமான ஒரு பார்வையை பாஜக பக்கம் திருப்பி இருக்கிறது. அதாவது திரு ஸ்டாலினும் மோடியும் கைகோர்ப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லல, அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. இது நடந்தாலும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் காங்கிரஸை திமுக விரும்பவே இல்லை அப்படின்றது மிக முக்கியமான செய்தி. குறிப்பா காங்கிரஸோடு மறுபடியும் திமுக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் என்றைக்கு மாணிக்க தாகூர் மாதிரியான ஒரு ஆட்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் உடைய தலைமைக்கு கொண்டு வந்தார்களோ அன்றைக்கே காங்கிரஸ் முடிஞ்சிடுச்சு, இனி வாய்ப்பு கிடையாது. அதுவும் மாணிக்க தாகூர் இருக்கிற ஒரு காங்கிரஸ்ல நம்ம இணையணுமா கூட்டணி அமைக்கணுமா அப்படின்னு ஒவ்வொரு திமுக உடன்பிறப்புகளும் விரும்பல, வேண்டாம் அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப பிஜேபியோடு சுமூகமான நிலைப்பாடு எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை மாற்றி புதிய நகைக்கு கிராமுக்கு கூடுதல் விலை பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 உடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.